ஹலோ காய்ஸ், ஐயனார் துணையில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, சந்தான விஷயத்த கேள்விப்பட்டோன்னே, இப்ப நிலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சரி நீங்க போயிட்டு வாங்க என்ற மாரி பீகாருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச விஷயம் கேள்விப்பட்டோன்னே, இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சந்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி தன்னை தேடி சேரன் வாராங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கிடையில அங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டே இருக்குது. இங்கால என்ன நடக்குதுன்னு சொன்னா, வானதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பாண்டிய கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா? இவனையெல்லாம் நம்பி நான் நடுத்தெருவில் தான் நிற்கணும் என்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட பெரியம்மாண்ட கடைக்கு போகலாமன்ட்டு போகிறாங்க. போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இட்லி கடையை வச்சுருக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் நானுமே இதே நிலைக்கு வாரனோ தெரியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா வானதி, நீ தான் படிச்சிருக்கிறியே, நீ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறியே, நீ எதுக்கு இந்த நிலைக்கெல்லாம் வரப்போகிற? அப்படியெல்லாம் வரமாட்டேம்மா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் லவ் பண்ணுற பையன் அப்படியாச்சே என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அது என்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த பாண்டியை தான் லவ் பண்ணுறேன், அந்த கடை வச்சுருக்கிறான்ல மெக்கானிக் ஷாப், அவனை தான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனை கல்யாணம் பண்ணால் அவனோட அம்மா அப்பா எல்லாம் சம்மதிச்சாங்களா? விடவே மாட்டாங்களே. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு படித்த பொண்ணு, படித்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னதும் இல்லாமல் வானதியின் அம்மா அப்பா ஏசுகிறாங்க. என்னப்பா நீங்கள், அந்த பொண்ணு படிச்சிருக்கிறா, படித்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணாமல் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிறவனை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது வானதியோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னமோ நாங்களாக தேடிப்போ இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு கேட்ட மாதிரியெல்லாம் அவனோட பேச்சை பார்த்தா இருக்குது. எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பத்தாவதுக்கு நாங்கள் இந்த கல்யாணத்தை குழப்புறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டோம். இல்லை அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ற மாதிரி நின்றுச்சுது. அப்புறமா என்ன பண்ணிச்சுது தெரியுமா? இல்லை எனக்கு வேறு மாப்பிள்ளை பாருங்கள் என்ற மாதிரி சொன்னான். சரி என்று சொல்லி வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாம்னு பார்த்தா, இடையிலேயே நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாளே இல்லை எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறா. இப்படிப்பட்டவளை நம்பி நாங்கள் கல்யாணம் பேச முடியுமா என்ன? அவள் யாரை லவ் பண்ணுறாளோ அவனே கல்யாணம் பண்ணி போட்டும், அதனால் வர பிரச்சனையும் அவவே பார்க்கட்டும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இப்படியெல்லாம் கூடாது, அவள் சின்ன பொண்ணு, தெரியாதனமாக ஒரு முடிவெடுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் தான் அவளை திருத்தணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களால் திருத்த முடியாதப்பா, முடிஞ்சால் நீ திருத்து என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி நான் பேசுகிறேன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இட்லி கடையிலேருந்து யோசிக்கிறாங்க யாரோட இதை பற்றி பேசலாம் என்ற மாதிரி போகும்போது அங்கே தான் நடேசன் வாராங்க. நடேசன் பழையபடி இப்போ தன்னுடைய பேச்சை பேச வரும்போது, இங்கே பாருங்கள், பழைய காதல் கதையெல்லாம் பேசுகிறதுக்காக நான் இதில் கடை வைக்கலை, நான் இட்லி வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் இதில் கடை வச்சுக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது கடைக்கு வாரவங்களும் வராமல் போயிடுவாங்க. நீங்கள் கடைக்கு இட்லி வாங்குறதுக்காக வந்தால் வாங்க, இல்லையண்டா வரவேண்ணா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சம்பிரதி இப்படி பேசுகிற என்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் இன்றைக்கு தான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை கேள்விப்பட்டோன்னே என்னப்பா இந்த பொண்ணு இப்படியா இருக்கே என்ற மாதிரி நினச்சேன். அப்படி நினைச்சது மட்டும் இல்லாமல் நானுமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேனே என்ற மாதிரி யோசித்து பார்த்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே நடேசன் சொல்கிறாங்க, நீ எதை பற்றியெல்லாம் பேசுகிற என்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்குறா, ஆனால் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பையனை லவ் பண்ணுறாளாம், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறாளாம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், இவளை அவனோட பேச விடக்கூடாதுன்னு நினச்சி கதைச்சா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை அவள் அப்படியெல்லாம் கேட்கவே மாட்டான்னு சொல்கிறா. நான் அதை பற்றி பேசுகிறான்னு இருக்கிறேன், நான் அப்படி பேசுகிறதுக்கு இருந்துட்டு உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கும், எனக்கு பேச பிடிக்கலை என்ற மாதிரி சொல்லுறாங்க. யார் அந்த மெக்கானிக் பையன் சொல்லு, நானே போய் கேட்குறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நீங்களே போய் கேட்குறீங்களா, நல்லதாக போச்சே என்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை இல்லை நானுமே கூட வரேன்ட்டு கடையை சாத்திட்டு போகிறாங்க. போய் யாரை காட்டுறாங்கன்னு சொன்னால் பாண்டியை காட்டுறாங்க. இந்த பையன்தான், இவன் தான் என்னோட தங்கச்சி பையன் பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் இவனா? ஆமாம் இவன் தான் என்றுட்டு இரு வாரன்ட்டு அவங்க ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க. என்ன இது, இந்த மெக்கானிக் ஷாப்பை வச்சுருக்கிறவனை கண்டுட்டு எதுக்கு இவங்க ஓடுறாங்கன்னுட்டு, தம்பி எதுக்கு உன்னை கண்டுட்டு அந்த ஐயா ஓடுறாங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஓடாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் அப்பாவாச்சு, அவங்க ஓடத்தானே பார்ப்பாங்க. என்னது உன்னோட அப்பா அவங்க தானா என்ற மாதிரி கேட்குறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வானதி என்ற பொண்ணை லவ் பண்ணுறியா? ஆமாம், அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்ற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் பிரச்சனை என்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு சேரில் உட்காந்துருந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இங்கே
பாருப்பா, வானதியோட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை வந்து படிக்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பும் ஆரம்பித்து கொடுத்துருக்குறாங்க. நீ அந்த பொண்ணோட பேசுகிறத நிறுத்து. அந்த பொண்ணு படித்த பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணுமெண்டு நீ நினைக்கலையா? அதை விட்டுட்டு நீ போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்ட்டு நினச்சியா? ஏப்பா, உனக்கு இந்த பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீ வந்து படித்த பொண்ணை பார்க்குற? ஆமாம், படித்த பொண்ணை நான் பார்க்கலையே, அந்த பொண்ணா தான் நீ தேடி வந்துச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தேடி வந்தால் நீ எனக்கு பிடிக்கலன்னுட்டு பேசாமல் போக வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் யார்? நீங்கள் இதுக்கு இதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க என்ற மாதிரி வந்து பாண்டி கேட்குறாங்க. நான் வந்து வானதியோட ஆன்ட்டி. அவள் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்கள்ட அம்மா அப்பாவுக்கு இதை பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, அதனால் நாங்கள் பேச விட்டுட்டோம்னு சொன்னாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியா, அந்த பொண்ணு கேட்க மாட்டுதில்ல, அப்புறமா எதுக்கு வந்து எனக்கு சொல்கிறீங்க? அந்த பொண்ணே கேட்க மாட்டுது, நீங்கள் எனக்கு வந்து சொல்கிறீங்களா? உங்களுக்கு இஷ்டமண்டா அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்லுங்கள் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்குறாங்க. என்ன இந்த தம்பி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி பேசுது என்ற மாதிரி வந்து பார்த்துட்டு, இப்போவே இப்படி பேசுகிற நீ கல்யாணத்துக்கு அப்புறமா எங்களையெல்லாம் மதிப்பியோ இல்லையோ யாருக்கு தெரியும்? உன்னோட நானுமே பேச வந்தேன்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கடையில் போய் திரும்பவுமே யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படியா போக நான் விடவே கூடாது என்றுட்டு திரும்ப எங்கே போகிறாங்கன்னு சொன்னால், கடையெல்லாம் சாத்தினா பிறகு அவங்க வானதியோட கடைக்கு போகிறாங்க. என்ன ஆண்டி இங்கே வந்திருக்கிறீங்க? ஏதாவது மருந்து மாத்திரை வேணுமென்று சொன்னால் நானுமே வீட்டுக்கே கொண்டு வந்து தந்திருப்பேனே, எதுக்கு நீங்கள் கடை வரைக்கும் வரணும் என்ற மாதிரி வந்து வானதி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது வர வேண்டிய சூழ்நிலையா? அதுக்கு தானே நான் சொன்னேனே, வீட்டிலேயே கொண்டாந்து தருவேன்னு சொன்னேன் இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீட்டில் கொண்டாந்து தருவதான், ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே வேறையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வாணியை தேடி ஒரு டாக்டர் பையன் வந்து வராங்க. அவங்க யாரும் இல்லை, அவங்க வளமையாக பேசுகிற டாக்டர் பையன் தான் வராங்க. அவங்க சிரித்து சிரித்து பேசுகிற பார்த்துட்டு, யார் இந்த பையன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்களா? அவங்க டாக்டர், பார்க்கும்போது தெரியலையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியுது, படித்த பையனுட்டு தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியாதுல்ல, அதுதான் கேட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க இங்கே பக்கத்தில் தான் கிளினிக் வச்சுருக்குறாங்க, அதுதான் வந்திருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா என்னட்டு அவங்க 2 பேரும் பேசுகிறத ரசித்து ரசித்து பார்க்குறாங்க இவங்கள்ட ஆன்ட்டி. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் போன பிறகு, ஆமாம் இவங்கள நீ லவ் பண்ணுறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லையே, ஏன் கேட்குறீங்க என்று கேட்கும்போது, இல்லை இவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் உன்னோட வாழ்க்கை, நீயும் படிச்சிருக்கிற, அந்த பையனும் படிச்சிருக்கிறாங்க, நீயும் நல்ல பொண்ணு, அந்த பையனும் நல்ல பொண்ணு, உன்னோட குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்ல, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது இவங்க அந்த ஆண்டி யோசிக்கிறாங்க. ஆமாம், நீ எப்படி யோசிச்சிருப்ப, அந்த மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவனை தானே நீ லவ் பண்ணுற, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த யோசனையெல்லாம் உனக்கு வரும் என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு, இங்கே பாரும்மா ரொம்ப நல்ல பையன், அந்த பையனுக்கு முன்ன பிடிச்சிருக்கு போல இருக்குது, அதுதான் அடிக்கடி வந்து பேசிகிட்டு இருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்டி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசுவாங்க, ரொம்ப நல்ல பையன் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லிட்டு அப்புறமா இவங்க கிளம்புறாங்க. போகும்போது வானதி கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போகிற மாதிரி, அந்த அந்த கிளினிக்கு போகிற மாதிரி போயிட்டு வானதி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சே அப்படியெல்லாம் நான் கேட்க மாட்டேன், கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை அதுக்கப்புறமா நான் உன்னோட ஆன்ட்டி என்று தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க, வேண்டாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, இந்த வானதிக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா, நீங்கள் கேளுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் வானதி, அதை நீயே கேட்க மாட்டியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்களே கேளுங்க, எனக்கு கேட்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க கேட்காம விட்டதுக்கு என்ன காரணம்ண்டா, அவங்க வந்து பாண்டியை லவ் பண்ணுறாங்க, அந்த விஷயம் டாக்டருக்கு தெரியுமே. அவங்க வந்து கேட்டா, என்ன நீ முதல்ல பாண்டியை லவ் பண்ண, இப்போ என்ன லவ் பண்ணுறியா, என்ன ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தங்களை லவ் பண்ணிட்டு திரியிறியா, இதுதான் உனக்கு வேலையான்ற மாதிரி வந்து கேட்டால் போச்சு என்ற மாதிரி நினச்சிட்டு தான் இவங்க தன்னுடைய ஆன்ட்டியை வந்து தூதுக்கு அனுப்புகிறாங்க. ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், என்னமோ தன்னுடைய நோய்க்கு வந்து மருந்தெடுக்க போகிற மாதிரி அவங்கள்ட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு எனக்கு கை காலெல்லாம் ஒரே சரியான வலியாக இருக்குது, என்னன்னே தெரியலை, என்னவா இருக்குமென்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரே நேரம் நெடுகிலுமே நின்றபடி தான் நின்று வேலை பார்த்துட்ருப்பேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, நான் உண்மையிலேயே வந்து நோயின்னு சொல்லி இங்கே வரலை, வேறொரு தேவைக்கும் வந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் மட்டும் கேட்கும்போது, இல்லை நான் அந்த கடைக்கு வரும்போது நீங்கள் அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கடைக்கார பொண்ணோட, ஆமாம் பேசிகிட்டு இருந்தேன், அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க.
கேட்குறாங்க. கேட்கும்போது சிரிச்சுட்டே அவங்க சொல்கிறாங்க, இல்லையே ஏன் இப்படி கேட்குறீங்க என்று சொல்லும்போது, இல்லை அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது, அந்த பொண்ணு பேசுகிற விதத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் எனக்குமே பார்க்க அப்படி தான் இருக்குது என்ற மாதிரி வந்து அவங்க சிரிச்சுட்டு பேச விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி இவங்களுக்கு சொல்லலை. இவங்களுக்கோ ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே வானதி வந்து லவ் பண்ணுறான்ற மாதிரி வந்து அந்த தம்பி நினச்சிட்ருக்குறாங்க. இதுவே போதும், இனிமேல் வந்து இவங்க பேசினா வானதி அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவான்ற மாதிரி வந்து நினச்சிட்டு வானதிகிட்ட திரும்ப வராங்க. வானதி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நீ அவங்கள லவ் பண்ணுறன்றது அவங்க நினச்சிட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்குறாங்களா, இனிமேல் அவங்க பேசுகிறாங்களோ தெரியல, ஏன் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போய் கேட்டீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நீ தானே சொன்ன, நீ சொன்னது தான் நான் கேட்டேன், ஆனால் நீ கேட்ட என்ற விஷயத்த நான் சொல்லலை தானே வானதி, அப்புறமா என்னன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, சரி இங்கே பாரு, உன்னோட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னை படிக்க வச்சுருக்குறாங்க, நீ படித்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிற, அப்படி இருக்கும்போது நீ நல்ல நிலைக்கு வந்து உன்னையும் காப்பாற்றி உன்னோட குடும்பத்தையும் காப்பாற்றுறத விட்டுட்டு இப்படி மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிறவனோட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் அப்புறமா நீ கடனாளியாகி கடையை சாத்திட்டு வீட்டில் போய் உட்கார வேண்டியதான், அல்லது போனால் அந்த மெக்கானிக் ஷாப்பில் போய் உட்கார வேண்டியதான். அவனை பார்த்தியா, அவன் நிற்கிற கோலத்துக்கும் நீ நிற்கிற கோலத்துக்கும் சரியாக வரமா, எங்கள் பார்வானதி திருந்தி நடன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. வானதி வந்து யோசிக்கிறாங்க, ஆண்டி சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, டாக்டரும் நல்ல பையனாக தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இனிமேல் வானதி முடிவை மாற்றினாங்கன்னு சொன்னால் அவ்வளவுதான் பாண்டியோட நிலைமை. ஓகே காய்ஸ், அடுத்ததாக என்ன பண்ண போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.